நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்கள் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் 5 ரூபாயில் கமாமெரிட்டி நாணயங்களை வெளிவந்த ரேர் காயின் பிரசந்தா சந்திரா மகாலானாபிஸ் அவர்களின் நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே. அவருடைய 125வது வருட பர்த் ஆனிவர்சரியை நினைவூட்டு வகையிலும் அவரை பாராட்டு வகையிலும் போற்று வகையிலும் நினைவு நாணயமாக இந்த 5 ரூபாய் நாணயம் 2018ஆம் ஆண்டு பொது புழக்கத்திற்கு அச்சிட்டு வெளியிடப்பட்டது நண்பர்களே. மகாலானாபிஸ் அவர்கள் 1893ஆம் வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி கல்கத்தாவில் பிறந்தார். தனது கல்லூரி படிப்பை கல்கத்தா யூனிவர்சிட்டியிலும் மேல் படிப்பை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலும் பயின்றார். இவர் புள்ளியியலில் சிறந்த நிபுணராக திகழ்ந்தார். இவரை புள்ளியியலின் தந்தை என்று பெருமையாக அழைப்பார்கள். இவர் பிறந்து 125ஆம் ஆண்டு நிறைவை போற்றும் வகையில் 2012ஆம் ஆண்டு இந்த நினைவு நாணயம் கமாமெரிட்டி நாணயமாக வெளியிடப்பட்டது நண்பர்களே. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் இதன் கீழே சத்தியமே ஜெயந்தி இந்தியிலும் இதற்கு கீழே ருபி சிம்பலும் பக்கத்தில் 5 என்ற எண்ணும் பக்கவாட்டில் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் பாரத் என்று இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு நடுவில் மகாலானாபிஸ் அவர்களின் மார்பள உருவமும் உருவத்திற்கு கீழே 1893 1972 என்ற வருடத்திற்கு கீழே புள்ளியியல் கழகத்தின் லோகோவும் இவருடைய உருவத்தை சுற்றி 125 பர்த் ஆனிவர்சரி பிரசந்தா சந்திரா மௌலானாபிஸ் என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் ஒரே மின்ட்டில் மட்டும்தான் கல்கத்தா மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாணயம் நிக்கல் பிராஸ் என்ற உலோகத்தால் அச்சடிக்கப்பட்டுள்ளது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதனுடைய எட்ஜ் ஓர விளிம்பு ரீடட் எட்ஜாக உள்ளது. இந்த நாணயத்தின் ரேரிட்டி என்று பார்த்தால் ரேர் நாணயமாக அரிதான நாணயமாக உள்ளது நண்பர்களே. ரேர் நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பும் அதிகமாகத்தான் உள்ளது. எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷனே 300 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 2000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. எனவே நண்பர்களே, இந்த நாணயம் இப்பொழுதும் புழக்கத்தில் உள்ள நாணயமாக உள்ளதால் உங்கள் கையில் கிடைக்கும்போது இந்த நாணயத்தை சேமிப்பில் வைக்கும் நண்பர்களே. சேமிக்க வேண்டிய நாணயங்களில் இந்த நாணயம் ஒரு சிறந்த நாணயமாகும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன் நண்பர்களே. எனவே நண்பர்கள், நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.